வெரி குட் ஈவினிங் எவ்ரி ஒன். வெல்கம் டு ப்ரொஃபசர் அகாடமி. இப்போ நம்ம பிஜிடிஆர்பி ஜியாகிரபியில் இருக்கக்கூடிய யூனிட் ஒன்னோட ஜியோமார்ஃபாலஜி சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னையோட கம்ப்ளீட் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம கிளைமட்டாலஜி சாப்டர் பார்ப்போம். ஸோ கிளைமட்டாலஜி ஓஷனோகிராஃபி அப்படின்ற ஆர்டரில் வந்து போவோம். ஸோ யூனிட் ஒன் வந்து இப்படி தான் போகும். ஆல்சோ வி ஆல் நோ யூனிட் ஒன் ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் சாப்டர்ஸ், ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் யூனிட்ஸ் இன் பிஜிடிஆர்பி. ஏன்னா அதாவது யூஸ்வலாக ஜியோமார்ஃபாலஜி வந்து தனி யூனிட்டாக கொடுக்குற அளவுக்கு பெருசு, அதே மாதிரி கிளைமட்டாலஜியும் தனியாக யூனிட்டாக கொடுக்குற அளவுக்கு பெருசு, ஓஷனோகிராஃபியும் அப்படிதான். ஆனால் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு யூனிட்ல ஃபிசிக்கல் ஜியாகிரபி அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஆனால் குட் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், அதாவது கிட்டத்தட்ட 22 கொஸ்டின்ஸ் கிளைமட்டாலஜிலேருந்து மட்டும், அப்புறம் ஜியோமார்ஃபாலஜி ஓஷனோகிராஃபி இதுலலாம் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு 50 கொஸ்டின்ஸ் கிட்ட வந்துருந்துச்சு. ஸோ அது வந்து ஒரு குட் நம்பர். நம்ம வந்து அதில் ஒரு பார்ட் ஜியோமார்ஃபாலஜின்றதை பார்த்தீங்கன்னா இன்னையோட கம்ப்ளீட் பண்ணி முடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் ஜியோமார்ஃபாலஜியில் அதிகமாக கொஸ்டின்ஸ் கேட்குற ஏரியாஸாக இருக்கக்கூடிய எண்டோஜெனிக் ஃபோர்ஸ், எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸு, அப்புறம் எண்டோஜெனிக் ஃபோர்ஸ்லேயே என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஃபோர்ஸஸ்லாம் இருக்குது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆரிஜின் ஆஃப் எர்த்தோட ஆரிஜின் எப்படி இருந்துச்சு, அப்புறம் எர்த்தோட ஏஜ் வந்து எப்படிலாம் கால்குலேட் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஃபியூ கொஸ்டின்ஸ் டிஸ்கஸ் பண்ணிட்டு வில் எண்ட் த செஷன். ஸோ பிஃபோர் தட் அகைன் ஜெயபாரதி மேடம் அப்புறம் சண்முக செல்வி மேம் இவங்க ரெண்டு பேர் தான் பார்த்தீங்கன்னா லீடர் போர்டோட டாப்பில் வந்திருக்காங்க. ஸோ அதாவது ஒரு டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணணும், அந்த கிளாஸ்க்கான டெஸ்ட்டை வந்து அப்பப்போ எழுதணும் அப்படின்றதுல ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா அதை விடாமல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் ஆஃப் யூ. இதே மாதிரி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் எடுத்துட்டோம் அப்படின்றதெல்லாம் அதிகமாகவோ கம்மியாகவோ கிடையாது. ஸோ பர்சன்டேஜ் வைஸோ மார்க் வைஸோ வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஏன்னா 15 அவுட் ஆஃப் 15 வாங்குறது ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். மெயினான விஷயம் என்னன்னா டு ஷோ அப் டெய்லி டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணுறது, அதுக்கான ரெஸ்பெக்டிவ் டெஸ்ட் வந்து அப்பப்போ அட்டன் பண்ணிடுறது. பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட்டில் வந்து 100க்கு 100 வாங்கினாலும் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஈடாகாது. ஓகேவா? ஸோ மெனி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு போத் ஆஃப் யூ. மற்றவங்களும் டெஸ்ட் எழுதுங்க. ஏன்னா நம்ம டெய்லி கிளாஸ்ல சொல்றது தான், டெஸ்ட் வந்து நம்ம அவ்வளோ சாதாரணமா சிம்பிளா எடை போட்டுற முடியாது. டெஸ்ட் வந்து ரொம்ப உங்களோட ஸ்டேட் ரேங்க் வாங்குற அந்த ஒரு ஜேர்னில இந்த டெய்லி டெஸ்ட் எழுதுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஆல்சோ டெஸ்ட் எப்படியோ அதே மாதிரி டெய்லி கிளாஸ் அட்டன் பண்றது. தவிர்க்க முடியாத ரீசன்ஸ்னால கிளாஸ் அட்டன் பண்ண முடியலன்னா ரெக்கார்டிங் செஷன் பார்த்துக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? இதே டெய்லி சொல்லிட்டே இருக்குன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா இது அவ்வளோ இம்பார்ட்டன்ட். இதை வந்து ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறவங்க யூஆர் ஆல்ரெடி இன் அந்த வெற்றிக்கான பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கீங்க. ரைட்டா? ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். மற்ற எல்லாருமே டெஸ்ட்டும் அட்டன் பண்ணுங்க. அதாவது மார்க் கம்மியாக இருக்கும் அதெல்லாம் வந்து மேட்டரே கிடையாது. ஏன்னா டெஸ்ட் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் வந்து பண்ணியிருக்கீங்க, எங்கெங்கெல்லாம் நம்ம நிறைய டைம் வேஸ்ட் பண்ணோம், ஏன் அந்த கொஷின் நம்ம தப்பாக போட்டோம், இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பாருங்க. ஸோ மார்க் வந்து முக்கியமே கிடையாது. ஓகேவா? ஸோ மை பெஸ்ட் விஷஸ். நம்ம வந்து இன்னைக்கான கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஸோ நமக்கு இன்னைக்கு நம்ம சொன்ன மாதிரி ஆரிஜின் ஆஃப் அர்த்தும் ஏஜ் ஆஃப் அர்த் வந்து பார்த்தீங்கன்னா அதோட இன்னைக்கு இந்த ஜியோமார்ஃபாலஜி சாப்டர் வந்து முடிச்சிருவோம். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். ஓகே, முதல்ல ஆரிஜின் ஆஃப் அர்த். ஸோ இப்போ இந்த ஆரிஜின் ஆஃப் அர்த் இதை நம்ம பார்க்கும்போது கூடயே வந்து பார்த்தீங்கன்னா தனியாக அர்த் எப்படி ஆரிஜின் ஆச்சு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சோலார் சிஸ்டம் எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதே கதை தான் அர்த்துக்கும் சரி. அர்த்துக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஆரிஜின்ற பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல தியரிஸ் வந்து கிடையாது. ஓகேவா? ஸோ இங்கே எப்படி இருக்கும்னா நமக்கு அதாவது நம்ம சோலார் சிஸ்டம் எப்படி ஆரிஜினேட் ஆச்சுன்றத சில தியரிஸ் வைஸ் நம்ம பார்ப்போம். அதை வச்சு அர்த் எப்படி ஆரிஜினேட் ஆச்சுன்றதையும் சொல்லிடலாம். ஸோ இந்த நம்ம இன்னைக்கான கிளாஸ் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக தான் பார்ப்போம். அதுக்கு உள்ள இருந்தெல்லாம் கேள்வி கேட்பாங்களான்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ பிக் கொஸ்டின் மார்க். ஆனால் நமக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். எதனால நம்ம வந்து நிறைய சாப்டர்ஸ் நிறைய கான்செப்ட்ஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இல்லைனாலும் நம்ம வந்து உள்ள போய் படிக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு ஒரு சாதாரண ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆக போகிறது இல்லை. அதே மாதிரி இது ஒரு எலிஜிபிலிட்டி எக்ஸாமும் கிடையாது. சும்மா நம்ம படித்து மார்க் வாங்கினா போதுன்ற எக்ஸாமும் கிடையாது. இதுக்கப்புறம் இந்த எக்ஸாமுக்கு அப்புறம் நமக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு கடமைன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு. நம்ம
அந்த சொசைட்டிலேயோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட லைஃப்லயோ ஒரு ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ண போறோம். ஸோ கேசியஸ் ஹைப்போதசிஸ்னா இமானுவேல் காண்ட்ன்ற அதை மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மார்க் வந்துடும். ஆனா இமானுவேல் காண்ட் அதுல என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நாலேஜும் வரும். ஓகேவா? ஸோ அதுக்காக தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து மட்டும் நம்ம இந்த சிலபஸ் அணுகிறது வந்து பார்த்தீங்கன்னா சரியான விஷயமா இருக்காது. இன்கேஸ் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் வில் கோ ஃபாஸ்ட். அப்போ வந்து நமக்கு மெயினான ஃபோக்கஸ் வந்து மார்க் மட்டும்தான் இருக்கும். இப்போ நமக்கு நிறைய டைம் இருக்குன்றனால இன்னொன்று ஒரு சில ஏரியாஸை டீப்பாக தான் தெரிஞ்சுக்கிட்டு ஆகணும் அப்படின்ற மாதிரியான ஏரியாஸை நல்லா டீப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஜஸ்ட் அ மினிட். ஓகே, ஃபர்ஸ்ட் அதாவது எதனால இதை வந்து நம்ம ஹைப்போதசிஸோ தியரி அப்படின்னு சொல்றோம்னா, யாரும் இந்த சோலார் சிஸ்டம் உருவாகும் போதோ உருவாகும் போதோ நேர்ல போய் நின்று வீடியோ எடுக்கல. யாரும் அதை உட்காந்து நேர்ல போய் விட்னஸ் பண்ணல. ஸோ சில எவிடன்சஸ்லாம் வச்சு, சில அப்சர்வேஷன்ஸ்லாம் வச்சு இவங்க வந்து பாத்தீங்கன்னா சரி இப்படிதான் நம்ம சோலார் சிஸ்டம் உருவாகிருக்கும், இப்படிதான் சில பிளான்ஸ்லாம் ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தியரி கொடுக்குறாங்க. ஸோ அது ஜஸ்ட் ஒரு ஹைப்போதசிஸா மட்டும்தான் இருக்கு. இப்படிதான் எக்ஸாக்டா நடந்திருக்கணும்ன்ற எந்த ஒரு கன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஆனா இதை வந்து குளோபலி அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஆமால்ல, இப்படி இருக்க வாய்ப்பு இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்னு அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க, இல்ல அதிகமா கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா முதல்ல இப்படி ஒரு ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்றதுமே ரொம்ப முக்கியமான விஷயம் தான். ஏன்னா அதை பத்தி உலகத்துல இருக்கிற யாருமே திங்க் பண்ணாத போது இப்படி ஒரு திங்கர் வந்து இப்படி நம்ம சோலார் சிஸ்டம் வந்து இந்த மாதிரி உருவாகி இருக்கும் அப்படின்னு சொல்றதே பெரிய விஷயம் இல்லை. ஏன்னா அங்கிருந்து தான் பாத்தீங்கன்னா அவர் விதை போட்டு அதுக்கப்புறம் இவர் சொன்னதுல தப்பு இருக்கு, ஏன் தப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரா ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இந்த ஹைபாத்தசிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி எவால்வ் ஆனதுதான். இப்போ லேட்டஸ்டா நம்ம தெரிஞ்சிருக்க டேட்டா வரைக்கும் எங்க இருந்து இதுக்கான ஆரம்பம் ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா இமானுவேல் காண்ட் கிட்ட தான். 1755 வந்து பாத்தீங்கன்னா கேஷியஸ் ஹைப்போதசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியரியை கொடுத்திருப்பார். ஓகேவா? ஸோ இந்த கேசியஸ் ஹைப்போதசிஸ் எந்த புக்ல கொடுத்திருப்பாருன்னா த ஜென்ரல் நேச்சுரல் ஹிஸ்டரி அண்ட் தியரி ஆஃப் ஹெவன்ஸ் அப்படின்றத 1755 வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருப்பாரு. இவரோட இந்த ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஒர்க். ஈவன் நமக்கு பிசிக்கல் ஜியாகிரபியில இந்த கொஸ்டின் டைரக்டா கேட்கலன்னா கூட நம்மள இன்டைரக்ட்லி யூனிட் 3ல கூட கேட்கலாம். யூனிட் 3 என்னது? ஜியாகிரபிக்கல் தாட்ஸ். ஜியாகிரபிக்கல் தாட்ஸ்ல இமானுவேல் கான்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவார். அங்கேயும் இந்த மாதிரியான ஒரு ஆத்தர் அவரோட புக் என்ன அப்படின்ற ஒரு கொஸ்டின்ஸும் இருக்கும். ஸோ இப்போ இமானுவேல் கான்ட்டோட ஒரு முக்கியமான ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரல் நேச்சுரல் ஹிஸ்டரி அண்ட் தியரி ஆஃப் ஹெவன்ஸ் 1755 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாரு. ஸோ இவர் வந்து எதை வந்து அடிப்படையாக கொண்டு வச்சிருக்கிறாருன்னா நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் அண்ட் ரொட்டேஷன் மோஷன். நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் என்ன சொல்லும்னா இப்போ G ஈக்குவல் டு M1 M2 பை ஆர் ஸ்கொயர். ஆர் ஸ்கொயர் இல்லை டி ஸ்கொயர் அது மாதிரி சொல்லுவாங்க. அப்போ இப்போ ரெண்டு பாடிக்கு இருக்கக்கூடிய கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எவ்வளோ இருக்கும்னா அந்த ரெண்டு பாடியோட மாஸை மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை ஸ்கொயர் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் தெம். ஸோ இப்போ இது வந்து M1 M2. இப்போ இதுக்கு இன் பிட்வீன் டிஸ்டன்ஸ் வந்து ஆர் அப்படின்னு இருக்குன்னா இந்த ரெண்டு பாடிக்கு உண்டான கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் எப்படி இருக்கும்னா மாஸ் ஆஃப் M1 மாஸ் ஆஃப் M2 இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை அந்த ரெண்டு பாடிக்கு உண்டான டிஸ்டன்ஸை ஸ்கொயர் பண்றாங்க. ஸோ இது வந்து நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன். ஓகேவா? இந்த ஐடியாவை வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து எடுத்துக்கிறாரு. இப்போ இதை எடுத்துக்கிட்டு முதல்ல பிரைமோடியல் மேட்டர் அப்படின்றத சொல்றாரு. ஸோ அப்படின்னா என்னன்னா பிரைமோடியல் மேட்டர்ன்ற ஒரு ஒரு லார்ஜ் டஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரபஞ்சத்துல இருந்துகிட்டு இருந்திருக்கு. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து அதாவது சோலார் சிஸ்டமோ பிளானட்ஸோ உருவாகிறதுக்கு அந்த பிரைமோடியல் மேட்டர் தான் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான ரோலை ப்ளே பண்ணுச்சு. ஸோ அந்த பிரைமோடியல் மேட்டர்ன்றது இந்த ஆதியில உருவான சில கேசஸ். அந்த கேசஸ் தான் மற்ற எல்லா உருவாகிறதுக்கும் காரணமா இருந்திருக்குன்னு சொல்றாரு. ஓகேவா? ஸோ இவர் முதல்ல அசியூம் பண்றாரு. என்னென்னலாம் அசியூம் பண்றாரு? இந்த பிரைமோடியல் மேட்டர்ன்ற ஒரு ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்றாரா? அந்த பிரைமோடியல் மேட்டர் எதனால் ஆனது, அதோட
ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு அப்படின்றத அவர் டிஸ்கிரைப் பண்றது. என்னன்னா இது வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் நேச்சுரலி கிரியேட்டட், சயின்டிஃபிக்கலா கிரியேட் ஆனது கிடையாது, பிசிக்ஸோட லாஸ் படி கிரியேட் ஆனது கிடையாது. இது ஏதோ ஒரு இந்த தெய்வ சக்தியால உருவான ஒரு மேட்டர் இது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது உலகம், நம்ம பிரபஞ்சம் ஃபுல்லா பரவி இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதோட இனிஷியல் ஸ்டேட் எப்படி இருக்குன்னா ரொம்ப கோல்ட் அண்ட் சாலிடா மோஷன்லெஸ்ஸா இருக்கு. ரொம்ப கம்ப்ளீட் சாலிட், மோஷன்லெஸ்ஸா கோல்டா இருக்கக்கூடிய ஒரு சப்ஸ்டன்ஸை தான் ஒரு பிரைமோடியல் மேட்டர் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? ஆல்சோ இதை வந்து நெபியூலா அப்படின்னு சொல்லியும் டிஸ்கிரைப் பண்றாரு. அப்படின்னா என்னன்னா பிரிமிட்டிவ், ரொம்ப பழைய அமார்பஸ் கிளவுட் ஆஃப் கேஸ் அண்ட் டஸ்ட், ஃபுல் அண்ட் ஃபுல் டஸ்ட்டும் கேஸும் சேர்ந்த ஒரு கலவையாக தான் இந்த பிரைமோடியல் மேட்டர் அப்படி இல்லை இந்த நெபியூலா அப்படின்றது இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதோட டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 0 கெல்வின் ஆர் அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இது 0 கெல்வின் நம்ம வந்து அப்சல்யூட் 0ன்னு சொல்லுவோம். ஏன்னா அதாவது நம்ம ஹையஸ்ட் டெம்பரேச்சர் வந்து நம்மளால மெஷர் பண்ணவே முடியாது, ஆனா லோவஸ்ட் பாசிபிள் டெம்பரேச்சர் வந்து நம்மளால சொல்ல முடியும். அதுதான் என்னதுன்னா -273 ° அப்படி இல்லைன்னா 0 கெல்வின். இதை வந்து இருக்கிறதுலே லோவஸ்ட் பாசிபிள் டெம்பரேச்சர். ஏன் ஏன் இதை வந்து அப்சல்யூட் 0 அப்படின்னு சொல்றாங்கன்னா இந்த லோவஸ்ட் பாசிபிள் டெம்பரேச்சர்ல அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா உங்களால டெம்பரேச்சரை குறைக்கவே முடியாது. எதனாலனா இப்போ ஒரு டெம்பரேச்சரை நம்ம வந்து எதை வச்சு சொல்லுவோம்? அங்க இருக்கக்கூடிய ஒரு ஒரு பார்ட்டிகல் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸோ அங்க இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் வைப்ரேட் ஆகிறத வச்சு, அதுல உள்ளுக்குள்ள இருக்கிற பார்ட்டிகல்ஸ் மோஷன்ல இருக்கிறத வச்சு நம்ம வந்து டெம்பரேச்சர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அது அதிக வேகமா வைப்ரேட் ஆச்சுன்னா அது வந்து அதோட டெம்பரேச்சர் ஜாஸ்தியா இருக்குன்னு அர்த்தம். கம்மியா வைப்ரேட் ஆச்சுன்னா அது வந்து டெம்பரேச்சர் கம்மியா இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த 0 கெல்வின்ல வந்து பாத்தீங்கன்னா ஒய் இட் இஸ் கால்ட் அப்சல்யூட் 0னா இங்க பார்ட்டிகல் மோஷன் கம்ப்ளீட்டா அரெஸ்ட் ஆயிரும். உள்ள இருக்கக்கூடிய எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அதோட வைப்ரேஷனே அரெஸ்ட் ஆயிரும். கம்ப்ளீட் ஸ்டில் ஸ்டேட்டுக்கு வந்துடும் ஒரு ஒரு பார்ட்டிகல். அதுக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து குறைக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளவுதான், கம்ப்ளீட் ஜீரோ ஜீரோ ஆசிலேஷனோ ஜீரோ வைப்ரேஷனுக்கு வந்த ஒரு பொருளை இன்னும் எப்படி நீங்க ஜீரோ கீழே கொண்டு வர முடியும்? ஸோ அதனாலதான் அதுக்கு பேர் வந்து அப்சல்யூட் 0ன்னு சொல்லுவோம். ஆனா அதுவே ஹையஸ்ட் பாசிபிள் டெம்பரேச்சர்ன்றது நம்ம இப்போ வரைக்கும் அதை கண்டுபிடிக்கவே இல்லை. ஏன்னா எவ்வளோ வேணா நீங்க அந்த மாலிகுலை வைப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அது மாலிகுலோட வேகம் வந்து பாத்தீங்கன்னா இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த அப்சல்யூட் 0ன்றது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா பேஸ் லைன். அதுக்கு கீழே டெம்பரேச்சர் போகவே முடியாது. இந்த பிரைமோடியல் மேட்டரும் அந்த டெம்பரேச்சர்ல தான் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதுல ஒரு அப்பார்ட் ஃப்ரம் த சப்ஜெக்ட் ஒரு விஷயம் சொல்லுவாங்க. என்னன்னா தெர்மோமீட்டர் தெர்மோமீட்டர் இஸ் அ ஸ்பீடோமீட்டர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இப்போ தெர்மோமீட்டர் என்ன பண்ணும்? டெம்பரேச்சரை மெஷர் பண்ணும். அப்போ அந்த டெம்பரேச்சர்ன்றது என்ன யூனிட், எதனால ஆகுது, எதனால டெம்பரேச்சர்ன்றது ஒரு ஃபார்ம் ஆஃப் ஹீட்டா இருக்கு? ஆட்டம்ஸ் வந்து வைப்ரேட் ஆகிறனால. ஆட்டம்ஸ் எவ்வளவு வேகமா அதுக்குள்ளேயே வந்து மூவ் ஆகுதோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் இருக்கா. அப்போ டெம்பரேச்சர் இன்டைரக்ட்லி எதை மெஷர் பண்ணுது? அங்க இருக்கக்கூடிய ஹீட்டை தான் மெஷர் பண்ணுது. அந்த ஹீட் எதனால உருவாகுது? ஆட்டம்ஸ் வேகமா மூவ் ஆகுறனால. அப்போ ஆட்டம்ஸ் நிறைய ரொம்ப வேகமா மூவ் ஆச்சுன்னா டெம்பரேச்சரும் ஜாஸ்தியா இருக்குமா? ஸோ டெம்பரேச்சர் வந்து என்னதுன்னா ஸ்பீடோமீட்டர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு ஃபன்னியா, ஓகேவா? யாரும் இது சொன்னது கிடையாது. இன் ஜென்ரல் இப்போ இருக்கக்கூடிய சயின்டிஸ்ட் ஃபன்னியா வந்து சொல்லுவாங்க. சரி, பேக் டு காண்டோட ஹைபோதசிஸ். அடுத்து ஸோ இவரு இப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட்டா ஸ்டில்லா மோஷன்லெஸ்ஸா இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பாத்தீங்கன்னா மோஷனுக்கு வருது. ஆல்சோ ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவார். எப்படி வந்து இந்த மோஷன்ஸ்க்கு வருதுன்னா டியூ டு மியூச்சுவல் கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். ஸோ கம்ப்ளீட்டா ஜீரோ ஸ்டில்ல இருக்கக்கூடியது டியூ டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் ஒன்னோட ஒன்று பார்த்தீங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிக்குது. இந்த மூவ்மெண்ட்னால என்ன ஆகுது? ஃப்ரிக்ஷன் உருவாகுது. இந்த ஃப்ரிக்ஷன்ல நிறைய ஹீட் ஜென்ரேட் ஆகுது. நிறைய ஹீட் ஜென்ரேட் ஆகிறதுனால பிரைமோடியல் மேட்டர் கோல்டு ஸ்டேட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அது டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா ரைஸ் ஆக ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? எப்படி அப்போ ஒரு மோஷனுக்கு வந்திருக்கும்? நியூட்டன்ஸ் லா ஆஃப் கிராவிடேஷன் என்ன சொல்லுது? m1m2/r². இந்த ஃபார்முலால அப்போ 2 மாஸ் இருக்கக்கூடிய பார்ட்டிகல் இருக்கு, அதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குன்னா அது எவ்வளவு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்து ரெண்டுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுன்றத நியூட்டனோட விதிப்படி இவர் வந்து பாத்தீங்கன்னா நியூட்டனோட விதியை எல்லா பார்ட்டிகல்ஸுமே மதிச்சு ஒன்னோட ஒன்று பார்த்தீங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிக்குது. மூவ் ஆகுறதுனால ஹீட் ஜென்ரேட் ஆகுது.
ஹீட் ஜென்ரேட் ஆகிறதுனால இவர் சொல்ற அசியூம் பண்ண அந்த பிரைமோடியல் மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டுலேருந்து வார்ம் டெம்பரேச்சர் ஹாட்டா டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா? அடுத்து இப்படி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கும்போது மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஓவர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரேண்டமாக மூவ் ஆகிட்டு இருந்தது கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ரொட்டேட்ரி மோஷனாக வந்து பார்த்தீங்கன்னா உருவாக ஆரம்பிக்குது. ஸோ இப்போ ரேண்டமாக இருக்கக்கூடிய பார்ட்டிகள் ஒவ்வொரு டைரக்ஷனில் இப்படி இப்படின்னு மூவ் ஆகிட்டு இருந்தது ஓவர் டைம் என்ன ஆகுது ஒரு ரொட்டேட்ரி மோஷனாக கொண்டு வருது. ஓகேவா? இந்த ரொட்டேட்ரி மோஷனில் இருக்கக்கூடிய இந்த பிரைமோடியல் மேட்டர் என்ன ஆகுது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகுது. ஸோ இப்போ இவர் என்ன சொன்னார், பிரைமோடியல் மேட்டரை நெபியூலாவும் சொன்னாரா? இந்த நெபியூலா கொஞ்சம் கொஞ்சமாக ஹீட் ஆகி ஒரு ஹாட் ரொட்டேட்டிங் மேட்டராக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. யோசிச்சு பாருங்க, ஒரு கிளவுடு பயங்கர ஹாட்டாக இருக்கு, அது பார்த்தீங்கன்னா அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கு அப்படின்றத இவர் வந்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்படி இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் அண்டர்கோ பண்ணியிருக்கோம் அப்படின்னு இவர் சொல்லிக்கிட்டே இருக்கார். அதுக்கப்புறம் என்ன ஆகுது, கண்டினியூஸ் ஹீட் ஜென்ரேஷன் என்ன ஆகுது, இந்த மோஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேண்டமாக இருந்துகிட்டே இருக்கு. அந்த ரேண்டம் மோஷன் கொஞ்சம் கொஞ்சமாக சர்க்குலேட்டரி மோஷனாக மாறிட்டே இருக்கு. ஹீட் அதிகமாக ஜென்ரேட் ஆகிட்டே இருக்கு. இப்போ ரெண்டு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ஒன்று சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ், இன்னொன்று சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு கையில் நூல் கட்டி ஒரு ஒரு பாலை வந்து பிடிச்சி இப்படி சுத்துறீங்க. இப்போ பாலை சுத்தும் போது இந்த பால் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு மோஷனில் இருக்கும். கரெக்டா? இதில் இந்த பால் மேலே ரெண்டு ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகும். ஒன்று, நீங்கள் அந்த பாலை விட்டீங்கன்னா, அதாவது பாலை வந்து ஒரு பக்கமாக பின் பக்கமாக இழுக்கிற ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பேர் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். பாலை வந்து உங்கள் பக்கமாக பார்த்தீங்கன்னா வெளியிலயும் போகாமல் நீங்கள் ஒரு பக்கம் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கீங்களா, இதுக்கு பேர் இந்த பக்கம் உள் பக்கமாக இருக்கக்கூடிய ஃபோர்ஸ்க்கு பேர் சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ். இப்போ இந்த மாதிரி ரெண்டு ஃபோர்ஸ் வந்து இந்த ரொட்டேட் ஆகக்கூடிய கிளவுடுக்கு வந்து இருக்குமா? இதனால என்ன ஆகுது, ஒரு சின்ன பேலன்ஸ் உருவாகி வேகமாக ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு அந்த கிளவுடு. இப்போ இந்த கிளவுட் ரொட்டேட் ஆகிட்டு இருந்து இப்போ இந்த மாதிரி ஒரு கிளவுடு வந்து பார்த்தீங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ்னால என்ன ஆகுது, இந்த ரொட்டேட் ஆகக்கூடிய கிளவுடு கொஞ்சம் கொஞ்சமாக பிரிய ஆரம்பிக்குது. ஸோ இந்த மாதிரி பிரிய ஆரம்பிக்குது. ரிங்கா வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ரிங்கா ஃபார்ம் ஆகிறது ஒரு கான்சென்ட்ரிக் ரிங் மாதிரி இருக்கு. அதுல நடுவுல இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சன்னா, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய சன்னா மாறிடுச்சு. மீதி இருக்கிற ரிங்கில் இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ்லாம் ஒன்னோட ஒன்று கொலைட் ஆகி ஒரு பிளானட்டா வந்து பார்த்தீங்கன்னா உருவாயிருச்சு. ஓகேவா? ஸோ அப்படிதான் இப்போ இருக்கக்கூடிய சன்னும் பிளானட்ஸும் உருவாச்சு அப்படின்னு சொல்லி இமானுவேல் காண்ட் சொல்றாரு. இதுல இந்த பிளானட்டை சுத்தி இருக்கக்கூடிய அந்த கேஷியஸ் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா பிளானட்டோட மூணா, அதாவது சேட்டலைட்டா வந்து பார்த்தீங்கன்னா உருவாயிட்டுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இதுதான் இமானுவேல் காண்டோட கேஷியஸ் ஹைபோதசிஸ். இங்க பாருங்க, இந்த மாதிரி ஒரு பிரைமோடியல் மேட்டர் ஒரு அசியூம் பண்றாரு. அந்த பிரைமோடியல் மேட்டர் எப்படி இருக்கு, ஒரு டென்ஸா ரொம்ப திக்கா இருக்கக்கூடிய ஒரு கிளவுட், கோல்டா இருக்கிற கிளவுடு கொஞ்சம் கொஞ்சமா அது மோஷனுக்கு வந்து ஹீட் ஆகுது. ஹீட் ஆகி ஃபுல்லா ரொட்டேட் ஆக ஆரம்பிக்குது சர்க்குலர் மோஷன்ல. அப்புறம் சில டிஸ்டர்பன்ஸ்னால வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கான்சென்ட்ரிக் ரிங்ஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த கான்சென்ட்ரிக் ரிங்ஸ்ல வந்து பிளானட்ஸ் உருவாகுது. மீதி இந்த சென்டர் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா சன்னா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகேவா? யாரு? இமானுவேல் காண்ட். ஸோ இதை வந்து நிறைய பேர் நிறைய கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. என்ன என்னென்னமோ சொல்றீங்க அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்டிருப்பாங்க. ஏன்னா அந்த டைம்ல யாருக்கும் இதை பத்தியான ஒண்ணு தெளிவு கிடையாது. இப்படி எப்படி நம்ம சோலார் சிஸ்டம் உருவாச்சுன்ற கிளியரான ஐடியா கிடையாது. இவர் தான் முதல்ல சொல்லியிருக்காருன்னும் போது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் கிரிட்டிசைஸ் பண்றாங்க. இவரால ப்ரூவும் பண்ண முடியல. இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரால ப்ரூவ் பண்ண முடியல. அதனால இவர் என்ன ஒரு ஃபேமஸான ஸ்டேட்மெண்ட் சொல்றாருன்னா, என்கிட்ட இந்த பிரைமோடியல் மேட்டரை கொடுங்க, நான் எப்படி இதுல இருந்து உருவாகுது, சன்னும் இப்ப இருக்கக்கூடிய அர்த்தம் உருவாகுதுன்னு சொல்லிட்டு நான் உருவாக்கி காட்டுறேன். கிவ் மீ மேட்டர் அண்ட் ஐ வில் பில்ட் அ வேர்ல்ட் அவுட் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் எனக்கு உருவாக்கி கொடுங்க, நான் அது பண்றேன். எப்படி உருவாச்சு நீங்க நம்பலன்னா அதுக்கெல்லாம் நான் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படின்றாரு. ஓகேவா? ஸோ இது நம்ம இம்மானுவேலோட கேசியஸ் ஹைப்போதசிஸ். ஓகேவா? ஸோ இதுதான் மற்ற ஹைப்போதசிஸ் எல்லாம் உருவாகிறதுக்கு அது நிறைய பேர் நிறைய விஷயத்த பேசுறதுக்கு முக்கியமான காரணமா இந்த இந்த ஹைப்போதசிஸ் தான் பார்த்தீங்கன்னா இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஹைப்போதசிஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா சொல்லுங்க, நம்ம இப்பயே சால்வ் பண்ணிட்டு அடுத்து போகலாம்.
ஓகே, டவுட்ஸ் இல்லைன்னா நெக்ஸ்ட் போலாம். அடுத்து நெபுலர் ஹைபோதசிஸ் லாப்லாஸ்ன்றவர் கொடுக்குறாரு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். என்னன்னா லாப்லாஸ் வந்து இதை அதுக்கு அடுத்து இவர் சொல்லி ஒரு எத்தனை வருஷம் கழிச்சு, 41 வருஷம் கழிச்சு புதுசா ஒருத்தர் வராரு. யாரு? லாப்லாஸ்ன்றவர் நெபுலர் ஹைபோதசிஸை கொடுக்குறாரு. என்னன்னா என்னன்னு இவர் மாடிஃபை பண்றாருன்னா, நம்ம எவ்வளவு கஷ்டமான மாடிஃபிகேஷன் மட்டும் யோசிச்சு பாருங்க. அதாவது இதுக்கு நம்ம காண்ட் என்ன அசியூம் பண்ணியிருப்பாரு, இந்த நெபியூலா அப்படி இல்லைன்னா இந்த அதர்வைஸ் கால் பிரைமோடியல் மேட்டர், இந்த பிரைமோடியல் மேட்டர் எப்படியா உருவாகி இருக்கும்னு சொல்லுவாரு. நம்ம அதாவது எந்த மாதிரி கண்டிஷன்ல இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. ஒரு கோல்டு சாலிடா இருக்கக்கூடிய மோஷன்லெஸ் பார்ட்டிகல்னு சொல்லியிருப்பாரா. நம்ம லாப்லாஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு என்ன பண்ணியிருக்காரு, இது வந்து மோஷன்லெஸ் பார்ட்டிகல்லாம் கிடையாது, இது வந்து ஹாட்டான ரொட்டேட்டிங் கேஸ் நெபியூலா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் அசம்ஷனே ஹார்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்கிறாரு. அவ்வளவுதான். ஹார்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ஓவர் டைம் வந்து பாத்தீங்கன்னா டியூ டு ரேடியேஷன் கூலிங் வந்து நடக்குது. அதனால வந்து பாத்தீங்கன்னா நெபியூலா கான்ட்ராக்ட் ஆகி புதுசா கூலிங் வந்து நடந்து ரொட்டேஷனல் ஸ்பீட்லாம் குறைஞ்சிருது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இவர் நம்ம நெபுலர் ஹைபோதசிஸ்ல லாப்லாஸ் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பார். அதே தான், வேற எதுவும் புதுசா எதுவும்லாம் இவர் வந்து உருவாக்கல. என்னன்னா இவர் என்ன அச்சீவ் பண்றாரு, அந்த பிரைமோடியல் மேட்டர் முன்னாடி கோல்டாலாம் கிடையாது, அது ரொம்ப ஹாட்டா இருக்கக்கூடிய கேஸ். ஹாட்டா இருக்கக்கூடிய கேஸ் என்ன ஆகுது, சுத்திக்கிட்டே இருக்கு. ஓவர் டைம் அந்த ஹீட் வந்து ரிலீஸ் ஆகி அந்த அதாவது ரிங்ஸ் மாதிரிலாம் ஃபார்ம் ஆகி சென்டர்ல இருக்கக்கூடிய சன்னாவும் சுத்தி இருக்கக்கூடியதெல்லாம் அந்த ரிங்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று மோதி பிளானட்ஸாகவும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்லுவார். ஓகேவா? ஸோ அந்த ஒரே ஒரு அசம்ஷன் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டிஃபரன்ஸ். அசம்ஷனும் டெம்பரேச்சர் அந்த சேஞ்சஸ் பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய டிஃபரன்ஸா இருக்கும். ஓகேவா? இவரோட கிரிட்டிக்ஸ் என்ன? அதேதான், நெபியூலா எப்படி ஆரிஜினேட் ஆச்சுன்னு சொல்லவே இல்லை. நெபியூலா ஹாட்டா ரொட்டேட் ஆகக்கூடிய கேஸ்ன்னு நீங்க சொல்றீங்க, அது எப்படி ஆரிஜினேட் ஆச்சுன்னு நீங்க சொல்லவே இல்லை அப்படின்றது ஒரு பெரிய இதுவா இருக்கும். எப்படி ஆங்குலர் மொமெண்டம், எப்படி அந்த ரொட்டேட்டரி மோஷன் வந்துச்சுன்றது சொல்லவே இல்லை. அதே மாதிரி சேட்டலைட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சேட்டலைட்டும் ஒவ்வொரு வேற வேற டைரக்ஷன்ல சுத்தும், அதை பத்தி நீங்க சொல்லவே இல்லை. அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் பத்தி நீங்க சொல்லவே இல்லை. அந்த மாதிரி நிறைய பேர் சொல்லவே இல்லைன்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ரைட்டா? லாப்லாஸோடது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இனிஷியலா ஒரு ரொட்டேட்டிங் ஏர் மாஸ் ஹாட்டா இருக்கக்கூடிய ரொட்டேட்டிங் நெபுலா இருக்கு. ஓவர் டைம் வந்து என்ன ஆகுது, கூலிங் நடந்து ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா கன்ட்ராக்ஷன் ஆகி ஸ்பீடு வந்து பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ யோசிச்சு பாருங்க, இந்த இந்த சர்க்கஸ்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பேலே டான்சஸ்லாம் இருப்பாங்க. சர்க்கஸ்ல இல்ல இந்த ஃபங்க்ஷன்ஸ்ல எல்லாம் இந்த பேலே டான்ஸ் ஆடுவாங்க. ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா அதாவது ரொம்ப வேகமா ஒரே இடத்துல நின்று சுத்துவாங்க. இப்போ சுத்தும் போது கையை இப்படி ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னா என்ன ஆகும், அதாவது ஸ்ப்ரெட் பண்றாங்கன்னா அவங்களோட ஸ்பீடு வந்து குறையும். அதுவே இப்படி கையை வந்து இப்படி உள்பக்கமா கொண்டு வராங்கன்னா என்ன ஆகும், ரொம்ப இன்னும் வேகமா சுத்துவாங்க. அந்த மாதிரி இப்போ ரேடியேஷன் நடந்து கூலிங் வந்து ஆகுது. கூலிங்னால உள்ள இருக்கக்கூடிய பார்ட்டிகல் கண்ட்ராக்ட் ஆகுது. எல்லாமே பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு கீழே உள்ள உள்ள வருது. அதனால ஸ்பீடு ஜாஸ்தி ஆகுது. ஸ்பீடு ஜாஸ்தி ஆகுறதுனால ஸ்பீட் ஆஃப் ரொட்டேஷன் ஜாஸ்தி ஆகி இந்த மாதிரி ரிங்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது. ரிங்கு ஃபார்ம் ஆகுறதுனால நமக்கு சென்டர்ல இருக்கக்கூடியது சன்னா உருவாகுது. மீதி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரிங்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகல்ஸ் ஓவர் டைம் இந்த மாதிரி பிளானட்ஸா வந்து பாத்தீங்கன்னா உருவாயிடுது. ஓகேவா? இதை தான் நம்ம நெபுலர் ஹைபோதசிஸ் லாப்லாஸ் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ கீ டிஃபரன்ஸ் என்னன்னா, காண்ட் வந்து கோல்டு மேட்டர் இருப்பாரு, இவர் வந்து ஹாட் மேட்டர் இருப்பாரு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் இருக்கக்கூடிய கீ டிஃபரன்ஸ். ஓகேவா? அடுத்து மீதி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ பிளானட்டெசிமல் ஹைபோதாசிஸ்ன்னு சொல்லிட்டு தாமஸ் சாம்பர்லின் இவர் வந்து கொடுத்துருப்பார் 1905ல. ஆஃப்டர் ஹவு மெனி இயர்ஸ், ஒரு ஒரு செஞ்சுரிக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்படி புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 ஸ்டார் சிஸ்டம்னு சொல்றாரு. என்னன்னா ரெண்டு ஸ்டார் இருக்கு. ஒன்னு புரோட்டோ ஸ்டார், இப்ப இருக்கக்கூடிய சன்னோட பழைய வெர்ஷன் புரோட்டோ ஸ்டார் ஒன்னு இருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரூடிங் ஸ்டார் ஒன்னு இருக்கு. இன்ட்ரூடிங் ஸ்டார்னா என்னன்னா, ஒரு ஸ்டார் என்ன ஆகுது, இப்படி உள்ள இப்படி பாஸ் பண்ணுது. இந்த சன்னை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாரை இன்னொரு ஒரு ஸ்டார் வந்து அது பக்கத்துல போய் இப்படி பாஸ் பண்ணும்போது இந்த இன்ட்ரூடிங் ஸ்டாரோட கிராவிடேஷனல் புல் என்ன பண்ணுது, நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த புரோட்டோ சன்ல இருக்கக்கூடிய மாஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேட்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளியில இழுக்குது. ஸோ அந்த வெளியில இழுக்கிற மேட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ம், மறுபடியும் இப்போ இந்த இன்ட்ரூடிங் ஸ்டார் அது பாட்டு அது வேலையை பார்த்துட்டு போயிடும். ஆனா என்ன பண்ணும், அந்த சன்னோட
ஓவரால் அந்த ரொட்டேஷனே வந்து பார்த்தீங்கன்னா, சன்னோட பார்ட்டிகளே வந்து பார்த்தீங்கன்னா, சன்லேருந்து வெளியில கொண்டு வந்து சன்ன சுத்த வச்சிருக்கும். ஸோ அது கிராஜுவலா பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிளானட்ஸா வந்து பார்த்தீங்கன்னா உருவாகியிருக்கும். நடுவுல இருக்கக்கூடிய சன் வந்து புரோட்டோ சன் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய சன்னா வந்து மாறியிருக்கும். அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சிம்பிளா இப்படி ஒரு புரோட்டோ சன் இருக்கு. ஒரு இன்ட்ரூடிங் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அது அந்த ஸ்டாரு அது வேலைய பார்த்து, அது பாட்டு ஒரு டைரக்ஷன்ல போயிட்டுருக்கு. அது வந்து இந்த புரோட்டோ சன்ன பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணி விட்டுருது. ஸோ புரோட்டோ சன்ன டிஸ்டர்ப் பண்றனால, சன்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகள் என்ன ஆகுது, இந்த மாரி வெளியில ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்குது. இந்த ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய பார்ட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமா ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து என்ன ஆகுது? பிளானட்ஸா ஃபார்ம் ஆகுது. பிளானட்ஸ் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய ஸ் ஸ் ஸ்ட்ரக்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது. அப்படின்னு சொல்றது என்னது? பிளானட்டெசிமல் ஹைப்போதசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு. யார் சொல்றது? தாமஸ் சாம்பர்லின் 1906ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு தியரிய சொல்றாரு. ஓகே. அடுத்து டைடல் தியரி. ஜேம்ஸ் ஜான்ஸ் அண்ட் ஹெரால்ட் ஜெஃப்ரி. இங்கேயும் ஒரே விஷயம் தான். என்னன்னா, அந்த பிளானட்டிசிமல் ஹைப்போதசிஸ் அவர் சொன்னதே தான் இங்கேயும் சொல்றாங்க. என்னது? ஒரு புரோட்டோ சன் இருக்கு. அந்த சன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியர்பை ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா, அது சன்னோட மேட்டர் வந்து இந்த மாரி இழுத்துக்கிட்டே போகுது. இழுத்துக்கிட்டே போறது இங்க ஒரு சிகார் ஷேப்டு ஃபிலமென்ட்டா உருவாகுது. சிகார் ஸோ இந்த மாரி ஒரு சிகார் ஷேப்டு ஃபிலமென்ட் வந்து உருவாகுது. இது வந்து ஓவர் டைம் இந்த பிளானட்ட சுத்தி சுத்தி வந்து ஓவர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா சாலிடிஃபை ஆகி இப்போ பிளானட்ஸா உருவாயிருச்சு அப்படின்னு. இது வந்து இதுக்கான எக்ஸாம்பிள் என்ன சொல்லுவாங்க? இந்த சைஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பிளானட்ஸுமே இருக்கும். மெர்க்குரி, வீனஸ், எர்த், மார்ஸ், ஜூபிட்டர், சாட்டர்ன், யுரேனஸ், நெப்டியூன் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதே அந்த சிகார் ஷேப்டு ஒரு ஸ்ட்ரக்சராவே தான் இப்பயுமே இருக்கும். எல்லாத்தையும் நீங்க வரிசைப்படுத்துனீங்கன்னா, இந்த மாரி தான் ஆர்டர்ல இருக்கும். ஸோ டைடல் தியரி தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஜேம்ஸ் ஜான்ஸும், ஹெரால்ட் ஜெஃப்ரிஸும் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? அடுத்து பைனரி ஸ்டார் சிஸ்டம். இது வந்து ஹென்றி நாரிஸ் ரசல் சொல்லியிருப்பாங்க. என்னன்னா, 2 ஸ்டாரு ஒண்ணோட ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, சுத்தி வந்துகிட்டே இருந்திருக்கு. அது ஒரு காமன் சென்டர். அந்த காமன் சென்டருக்கு பேர் பேரி சென்டர். அந்த பேரி சென்டர இந்த 2 ஸ்டாரும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணோட ஒண்ணு சுத்தி இருந்துகிட்டே இருந்திருக்கு. அப்போ 3வதா ஒரு ஸ்டார் இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி மூவ் ஆயிருக்கு. இன்ட்ரூடிங் ஸ்டார். அப்போ அது மூவ் ஆகும்போது என்ன ஆகுது? ஒரு ஸ்டார்ல இருக்கக்கூடிய மேட்டர வந்து பார்த்தீங்கன்னா, அது வந்து புல் பண்ணிக்குது. இன்னொரு ஸ்டார்ல இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி இந்த ஒரு பார்ட்டிகிள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அத சுத்தி வர வைக்குது. இந்த பார்ட்டிகிள் சுத்தி வரதுனால, ஓவர் டைமு அதுவும் அந்த பார்ட்டிகிள் ஒண்ணோட ஒண்ணு கொலைட் ஆகி, இப்ப பார்க்குற பிளானட்டா வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது. அப்படின்னு சொல்லிட்டு, யார் சொல்றது? பைனரி ஸ்டார் ஹைப்போதசிஸ் தியரி பை ஹென்றி நாரிஸ் ரசல் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றாங்க. ஓகேவா? எல்லாமே ஒரே விஷயத்த தான் சொல்லிக்கிட்டே வரும். ஏதோ ஒரு மேட்டர் அது வந்து இன்னொன்னு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஒரு ஒரு அக்ரீஷன் டிஸ்க் மாரி ஃபார்ம் ஆகுது. அந்த டிஸ்க் ஓவர் டைம் சாலிடிஃபை ஆகி, இப்ப இருக்கக்கூடிய பிளானட்ஸா வந்து பார்த்தீங்கன்னா உருவாகுது. இத தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தர் அவங்களோட கண்டுபிடிப்ப வேற வேற மாரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? இதுக்கு அடுத்து சூப்பர்னோவா ஹைப்போதசிஸ். இதுவும் சிம்பிள். ஃப்ரெட் ஹாயில் அப்படின்றவரு இந்த சூப்பர்னோவா ஹைப்போதசிஸ் சொல்லியிருப்பாரு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பிரிமிட்டிவ் சன் இருக்கு. அது கூடயே ஒரு கம்பேனியன் ஸ்டார் இருக்கு. இப்ப இந்த கம்பேனியன் ஸ்டார் என்ன ஆகுதுன்னா, சூப்பர்னோவாவா ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. சூப்பர்னோவா இது எப்படி உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஜெனரல் நம்மளோட இப்போ ஒரு சன் இருக்கு. நமக்கு சன்ல தெரியும். சன்ல வந்து ஒரு ஃபியூஷன் ரியாக்ஷன் நடந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஃபியூஷன் ரியாக்ஷன்னா என்ன? 2 ஹைட்ரஜன் 2 ஹைட்ரஜன் வந்து சேர்ந்து ஹீலியம் ஹீலியமா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபியூஸ் ஆகும். இந்த ஹீலியமா ஃபியூஸ் ஆகும்போது நமக்கு என்ன ஆகுது? நெறைய எனர்ஜி வந்து ரிலீஸ் ஆகுது. இதுதான் சன்லேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய எனர்ஜி. கரெக்ட்டா? இப்போ இந்த மாரி ஹீலியமா ஃபியூஸ் ஆக என்ன ஆகணும்? இப்ப இந்த 2 ஹீலியம் அடுத்து 2 ஹீலியம் ஃபியூஸ் ஆகி என்ன ஆகணும்? இன்னொரு அடுத்த ஒரு எலிமெண்ட் ஃபார்ம் ஆகணும். இன்னும் நமக்கு எனர்ஜி கிடைச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ இந்த மாரி அது எல்லா எலிமெண்ட்டும் ஃபியூஸ் ஆகி ஆகி ஒரு 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 எண்டே இல்லாம எல்லாமே ஃபியூஸ் ஆகிட்டே இருக்க முடியுமா? முடியாது. எங்க வரைக்கும் அது ஸ்டாப் ஆகும்னா, அயன் வரைக்கும் ஸ்டாப் ஆகும். அயன் வரைக்கும் ஏன் ஸ்டாப் ஆகுதுன்னா, அயன் வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஒரு மினரல். ஏன்னா, இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும்? இந்த ஃபியூஷன் நடக்கிறதுக்கு என்னது? சன்னோட கிராவிட்டியே வந்து பார்த்தீங்கன்னா, 2 ஹைட்ரஜனையும் போட்டு அழுத்துது. ஹீலியம் உருவாகுது. ஒரு
ஒரு எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகுது. இப்போ அடுத்து 2 ஹீலியம் வந்து பாத்தீங்கன்னா அகைன் அதே கிராவிட்டினால அழுத்தப்பட்டு 2 ஹீலியம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து ஃபியூஷன் ரியாக்ஷன் ஆகுது. So இது அயன் வரைக்கும் நடக்கும். இதுக்கப்புறம் இப்போ இங்க வந்து என்ன ஆகுது, ஃபியூஷன் ஆகுறதுனால எனர்ஜி வந்து பாத்தீங்கன்னா லிபரேட் ஆகுது. அயனுக்கு அப்புறம் என்ன ஒரு சேஞ்ச் நடக்கும்னா, இது வரைக்கும் நமக்கு எனர்ஜி வந்து லிபரேட் ஆகுற எனர்ஜி அயன்ற அந்த ஸ்டேபிளான மினரலுக்கு அப்புறம் இன்னும் நீங்க எனர்ஜி கொடுத்தாதான் வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபியூஷன் ரியாக்ஷனே நடக்கும். ஸோ அப்போ அயனோட வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபியூஷன் வந்து ஸ்டாப் ஆயிடும். ஸோ கம்ப்ளீட்டா இந்த அயன் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சன் வந்து இந்த ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா இந்த உள்ள சென்டர் ஆஃப் த கோர் ஆஃப் த ஸ்டார் அயன் உருவாகுற வரைக்கும் நமக்கு இந்த ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா அலைவா இருக்கும். அயன் உருவாகிருச்சுன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபியூஷன் நடக்காது. ஃபியூஷன் நடக்காத போது இந்த ஸ்டார் வந்து பாத்தீங்கன்னா வயலண்டா ரொம்ப ரொம்ப அதிக பெரிய எக்ஸ்ப்ளோஷனா வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டார் வந்து வெடிக்கும். ஓகேவா? இந்த ஸ்டார் வெடிப்புக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பர் நோவா நடக்குது. அதனால நிறைய டஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் ஆகுது. அந்த டஸ்ட் சன்னை சுத்தி வருது. அந்த சன்னை சுத்தி வரனால வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி ஒரு டிஸ்க் ஃபார்ம் ஆகுது. டிஸ்க் ஃபார்ம் ஆகுற இடத்துலலாம் நமக்கு பிளானட்ஸ் வந்து உருவாகுது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சூப்பர் நோவா ஹைப்போதசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெட் ஹாயில் அப்படின்றவர் சொல்லியிருப்பார். ஓகேவா? ஸோ இந்த சூப்பர் நோவா ஹைப்போதசிஸ் பேஸ் பண்ணி ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ ஒன்று இருக்கு. எப்படி வந்து அதாவது நம்ம கண்ணு கிட்ட சூப்பர் நோவா ஹைப்போதசிஸ் நடக்குது, இல்ல சூப்பர் நோவா நடக்குது, நம்ம சன்னே சூப்பர் நோவாவா மாறுது அப்படின்னா நம்ம earthல இருந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு யூடியூப்ல ஒரு எக்ஸ்பிளனேஷன், ஒரு சயின்டிஃபிக் வீடியோ அது. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஓகேவா? So இதுதான் ஃபைனலி இன்டர்ஸ்டெல்லார் ஹைப்போதசிஸ் ஆட்டோ ஷ்மித் அப்படின்றவர் கொடுத்திருப்பாரு. என்னன்னா இவர் முதல்ல என்ன சொல்றாரு, மொத்த ஸ்பேஸ்மே ஃபில்டு வித் இன்டர்ஸ்டெல்லார் டஸ்ட். அது இந்த டஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரிமிட்டிவ் சன்னை சுத்தி வந்துட்டே இருக்கு. இதனால நமக்கு சோலார் சிஸ்டம் உருவாச்சு அப்படின்றதோட வந்து பாத்தீங்கன்னா இன்டர்ஸ்டெல்லார் ஹைப்போதசிஸும் முடிஞ்சிடும். ஸோ எல்லாத்துலேயுமே டஸ்ட்டோ கேஸோ இல்லை ஒரு புதுசாக ஒரு ஸ்டாரை இன்னொரு ஸ்டார் இன்க்ளூடிங் பண்ணி அந்த டைடல் ஃபோர்ஸ்னால எல்லா மெட்டீரியலையும் வெளியில எடுத்து சுத்த வைக்கிறது, இந்த ப்ராசஸ் தான் நடக்கும். ஸோ இதுக்குள்ள இருந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. கொஸ்டின் எங்கேருந்து கேட்கலாம்னா, இன்டர்ஸ்டெல்லார் ஹைப்போதசிஸை யார் கொடுத்தா, கேஷியஸ் ஹைப்போதசிஸ் யார் கொடுத்தா, நெபுலர் ஹைப்போதசிஸ் யார் கொடுத்தா, இதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது இங்கேருந்து. ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கக்கூடிய ஏரியான்றனால நம்ம வந்து உள்ள டீப்பாக போய் டிஸ்கஸ் பண்ணுறோம். ஓகே? ஸோ இந்த இதுல இதுல இருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. ஹைப்போதசிஸ் யார் கொடுத்தா, அவ்வளவுதான். உள்ள ஒருவேளை டஃபா கொடுக்கணும் அப்படின்னாலும் உள்ள என்னெல்லாம் இருக்குன்றது நமக்கு தெரியும். அப்போ இன்கேஸ் டஃபா கொடுத்தாங்கன்னா நம்ம தான் மார்க் வாங்குவோம். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான் ஹைப்போதசிஸ். இது எந்தெந்த சயின்டிஸ்ட் கொடுத்தாங்கன்றது இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல பார்த்ததோட ஒரு குட்டி கம்பைலேஷன். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் பிக் பேங்க்ன்ற ஒரு தியரி. பிக் பேங் தியரி ஆக்சுவலாக நம்மளோட சிலபஸில் கிடையாது. ஏன்னா ஆரிஜின் ஆஃப் எர்த்தை வந்து பிக் பேங் தியரி சொல்லலை. இருந்தாலும் நம்ம ஒரு 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 சின்னதாக மட்டும் மேலோட்டமாகவே இந்த பிக் பேங் தியரியை பார்த்துட்டு போயிடலாம். ஏன்னா பிக் பேங் தியரி ஸ்டில் இதை பற்றி பேசணும்னா வாரக்கணக்காக பேசலாம். அவ்வளோ விஷயம் உள்ள ஃபிசிக்ஸ் விஷயமா நிறைய இருக்கு. நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் தேவைப்படுறதை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அது போக உள்ள நமக்கு என்ன கதை தெரியணுமோ தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இது அதர்வைஸ் கால் எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸ் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல ஜார்ஜ் லெமெட்ரே அப்படின்றவங்க தான் பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த பிக் பேங் தியரி அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்றாங்க. அதை எதை வச்சு சொல்றாங்கன்னா, இந்த மொத்த பிரபஞ்சமே ஒரு ஆட்டம்னால உருவானது தான். அந்த ஆட்டம், அந்த அணு வெடிப்பு நடந்து மீதி எல்லா இப்ப நம்ம பார்க்குற எல்லா மேட்டர் அண்ட் மாலிகுல்ஸா வந்து பார்த்தீங்கன்னா உருவாச்சு அப்படின்றத முதல்ல வந்து சொன்னது யாருன்னா ஜார்ஜ் லெமன்ட்ரே. ஓகேவா? அடுத்து அதுக்கப்புறம் இந்த பிக் பேங் தியரி ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய சயின்டிஸ்ட் வந்திருப்பாங்க. எட்வின் ஹப்பிள்ன்றவர் பார்த்தீங்கன்னா அவரு நிறைய கேலக்சிஸை அப்சர்வ் பண்ணி அதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு காஸ்மிக் மைக்ரோவேவ் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான கண்டுபிடிப்பை கொடுத்துருப்பாங்க. ஒன்றும் இல்லை, காஸ்மிக் மைக்ரோவேவ் ரேடியேஷன்னா என்னன்னா, அதாவது நமக்கு பிக் பேங் எப்படி ஒரு சிங்கிள் ஆட்டம், அந்த சிங்கிள் ஆட்டம்ல ஒரு இன்ஃபைனைட் டெம்பரேச்சர், இன்ஃபைனைட் டென்சிட்டி, இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ஆட்டம்ல கான்சென்ட்ரேட்டடா இருக்கும்போது அது சடனா வெடிச்சு இப்போ அந்த மொத்த யூனிவர்ஸும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்குது. ஓகேவா?
அதாவது இனிஷியலா 3 நிமிஷம் வரைக்கும் இந்த வெடிப்பு நடந்து 3 நிமிஷம் வரைக்கும் நமக்கு அப்பதான் முதல்ல நியூக்ளியஸே ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. ஹைட்ரஜன், ஹீலியம் இதோட நியூக்ளியஸ்லாம் ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த அவ்வளோ ஹீட் இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா கூல் டவுன் ஆகுது. இங்க பாருங்க, 10^15 கெல்வின்ல இருக்கிறது 3000 கெல்வினுக்கு குறையுது. ஸோ இப்போ இங்க இந்த கூலிங் ஆகுதா, இந்த கூல் ஆன அந்த ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா வ- இந்த யூனிவர்ஸ் ஃபுல்லா சுத்திட்டே இருக்கு. இத இத வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கிறாங்க, காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு, சிஎம்பிஆர், காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இதை வச்சுதான் நம்ம, இது ஒரு முக்கியமான எவிடன்ஸ் எதுக்கு பிக் பேங் தியரின்னு ஒன்று, பிக் பேங்ன்றது ஒன்று நடந்திருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு மிகப்பெரிய எவிடன்ஸ் இது. இதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த கூலிங் ப்ராசஸை நம்ம நிறைய சயின்டிஃபிக் மீன்ஸ்ல இந்த கூலிங் ப்ராசஸ் வந்து அப்சர்வ் பண்றாங்க. அதை வச்சு பிக் பேங்ன்றது ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷனை இதை வந்து யார் கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அர்னோ பென்சியாஸ், அப்புறம் ராபர்ட் வில்சன். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு நேம் நமக்கு பிக் பேங்குன்ற விஷயம் வரும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஜார்ஜ் லெமெட்ரே, அப்புறம் அர்னோ பென்சியாஸ், ராபர்ட் வில்சன். ஓகேவா? பிக் பேங் தியரியை பொறுத்த வரைக்கும். ரைட்? சரி. ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்த கான்செப்ட்ஸ்ல ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே, சரி. ஏஜ் ஆஃப் த எர்த் பார்ப்போம். ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். இங்கே புதுசாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குலாம் ஒன்றுமே கிடையாது. ஒரு விஷயம் மட்டும் நம்ம, இந்த கார்பன் டேட்டிங்னு ஒன்று வரும், அது மட்டும் நம்ம என்னன்றதை தெரிஞ்சுக்கலாம் நல்லா. ஸோ முதல்ல ஹட்டன், ஜேம்ஸ் ஹட்டன்றவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ இருக்கக்கூடிய எர்த் சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சேஞ்சஸ் அண்டர்கோ பண்ணிட்டே இருக்கு. எனக்கு இதெல்லாம் பார்த்து ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுது. எத்தனை வருஷம் முன்னாடி இந்த இப்போ நம்ம பார்க்குற லேண்ட் ஃபார்ம்லாம் உருவாகி இருக்கும்னு என்னால் கண்டுபிடிக்கவே முடியல, யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்ப புலம்பிருப்பார். அதை தான் என்ன சொல்லியிருப்பாருன்னா, நோ வெஸ்டேஜ் ஆஃப் பிகினிங் அண்ட் நோ ப்ராஸ்பெக்ட் ஆஃப் தி எண்ட். எப்படி எதுல இருந்து இப்போ இப்போ இருக்கக்கூடிய லேண்ட் ஃபார்ம் உருவாச்சு, இந்த லேண்ட் ஃபார்ம் எப்படி போய் எண்ட் ஆகும் அப்படின்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசா கிளியரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஜேம்ஸ் ஹட்டன் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருப்பார். ஓகே. அதுக்கப்புறம் எதனாலலாம் பாத்தீங்கன்னா நிறைய ரிலீஜியஸ் கான்செப்ட் உள்ள இருந்துச்சு. earth என்னைக்கு ஃபார்ம் ஆச்சு அப்படின்றத பொறுத்து, இரானியன் ரிலீஜியஸ் பொறுத்த வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய ப்ரீஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, earthோட ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா 1200 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி அப்படி பொதுவா சொல்லி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் ஐஸ்லாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்ச் பிஷப் அஷர் அப்படின்றவர் 1664 ரொம்ப ஒரு பெரிய கண்டுபிடிப்பை கொடுக்குறாரு. என்னன்னா, வேர்ல்டு என்னைக்கு உருவாச்சு தெரியுமா? 4004 பிசில அக்டோபர் 26 காலையில 9 o'clock வந்து பாத்தீங்கன்னா earth வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு தான் அவர் சொல்றாரு. எல்லாம் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது எப்படி ஒரு டேட்ல இந்த டைம்ல வந்து உருவாகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து ஒரு பெரிய ஒரு கேலி பொருள் ஆக்கிட்டாங்க. அது நம்ம இந்தியன் அதாவது ஹிந்து ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ் படி earth உருவாகி 2 பில்லியன் இயர்ஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்மளோட சில பிலீஃப்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் வந்து ரிலீஜியஸ் கான்செப்ட். இதை வந்து நம்ம சயின்டிபிக்கலோட ஒப்பிடவே முடியாது. ஏன்னா எந்த ஒரு எவிடன்ஸ் இல்லாம இவங்க வந்து இந்த மாதிரியான ஒரு 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 ரஃப் கால்குலேஷன் பத்தி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ரஃப் அசம்ஷன். அதுக்கப்புறம் இப்போ வேற என்னெல்லாம் மெத்தட்ல நம்ம வந்து பூமியோட வயசை வந்து கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஓஷியானிக் சலைனிட்டி. இப்போ நம்ம ஓஷன் வாட்டர் உப்பா இருக்கு. அந்த உப்பு தன்மை வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல earth ஃபார்ம் ஆகும்போது தண்ணி வந்து பியூர் வாட்டரா தான் இருந்திருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா ரிவர்ஸ், அப்புறம் ராக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எரோஷன் நடந்து ராக்ல இருக்கக்கூடிய சால்ட் கொஞ்சம் கொஞ்சமா ரிவர் மூலயமா ஓஷனுக்கு வந்து சேர்ந்து ஓஷன் வந்து பார்த்தீங்கன்னா சலைனிட்டி
இன்க்ரீஸ் ஆகியிருக்கணும் அப்படின்ற ஒரு அசம்ஷனை பேஸ் பண்ணி இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏர்த்தோட ஏஜை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ என்ன சொல்றாங்க, ஓவர் டைம் கொஞ்சம் கொஞ்சமா ஏர்த்தோட சலைனிட்டி இன்க்ரீஸ் ஆகும். அப்ப நமக்கு ஏர்த்தோட ஏஜ் தெரியணும்னா ஓ டோட்டலா இருக்கக்கூடிய ஓல்டு ஏர்த்ல இருக்கக்கூடிய சால்ட் கண்டென்ட் எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு அந்த சால்ட் கண்டென்ட் வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்ற கால்குலேஷன் நமக்கு தெரிஞ்சதுன்னா, அப்போ ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, இப்போ கரண்ட்லி இவ்வளோ ஓஷன்ல சால்ட் இருக்கு. அப்போ எவ்வளோ வருஷமா இந்த சால்ட் ஆட் ஆயிருந்துச்சுன்னா, இப்போ கரண்ட்லி இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு சால்ட் சலினிட்டி வந்திருக்கும். ஸோ இதை வச்சு நம்ம ஏர்த்தோட ஏஜ் வந்து சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதை வச்சு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் இந்த ஒரு ப்ராசஸை வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. ஏன்னா சால்ட் சப்ளை வந்து கான்ஸ்டண்டா இருக்க போறதில்ல. அதே மாதிரி மவுண்டைன் பில்டிங் ப்ராசஸோ எரோஷனோ ஒவ்வொரு டைம்ல கிரேட்டரா இருக்கும். மவுண்டைன் பில்ட் ஆகும்போது நம்ம சைக்கிள் ஆஃப் எரோஷன்லேயே பார்த்துருக்கோம். மவுண்டைன் பில்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட் எரோஷன் இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா எரோஷன் குறையும். அப்போ பார்த்தீங்கன்னா எரோஷனே நடக்காது. அப்போ என்ன அங்க நடந்துட்டு இருக்கு? இவ்வளோ ஒவ்வொரு டைம்ல ஒவ்வொரு மாதிரியான எரோஷன் நடக்கிறனால ரிவர்ஸ் சால்ட் கேரி பண்றதும் வந்து பாத்தீங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கு வருஷம் வருஷம். அப்புறம் அதுவுமே மாறிட்டே இருக்கும்போது எப்படி நீங்க கான்ஸ்டன்டா ஒரு வருஷத்துக்கு இவ்வளவு சால்ட் ஆட் ஆகும்னு நீங்க சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு மொத்த ஐடியாவுமே பாத்தீங்கன்னா ஊத்தி மூடிட்டாங்க. ஏன்னா இது அக்யூரேட்டா ரிசல்ட் கொடுக்காது அப்படின்னு சொல்லி விட்டாங்க. இன்னொன்னு அவங்க பண்ற தப்பு என்னன்னா, எப்படி வாட்டரே வந்து பாத்தீங்கன்னா பியூரா மட்டும் தான் இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்ற ஒரு அசம்ஷனுமே பாத்தீங்கன்னா தப்புன்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராசஸ். இன்னொரு ஒரு கால்குலேஷன் மெத்தட் என்னன்னா, ஏர்த்ல இருக்கக்கூடிய செடிமெண்டேஷனை பேஸ் பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு தெரியும் முதல்ல ஃபார்ம் ஆன ராக் என்னது இக்னியஸ் ராக்ஸ். அப்ப இந்த இக்னியஸ் ராக்ஸ் தான் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா வெதரிங் நடந்து எரோஷன் நடந்து அந்த எரோஷன் நடந்ததை விண்டோ வாட்டரோ இல்ல கிளேஷியரோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகுதுன்றதெல்லாம் நம்ம முன்னாடி பார்த்தோம். அப்ப அந்த மாதிரி கொண்டு போய் என்ன ஆகும், ஒரு இடத்துல போய் டெபாசிட் பண்ணும். ஓவர் டைம் அது டெபாசிஷன் நடந்து 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 செடிமெண்ட்ரி ராக்ஸா உருவாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இது வரைக்கும் எல்லாமே கரெக்ட். இப்போ செடிமெண்ட்ரி ராக்ஸ் என்ன ஆகும், ஓவர் டைம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு திக் லேயரா உருவாகி இருக்கும். இப்போ என்ன சொல்றாங்கன்னா சயின்டிஸ்ட், இந்த செடிமெண்ட்ரி ராக்கோட திக்னஸை வச்சு நம்ம வந்து ஏர்த்தோட ஏஜ் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு செடிமெண்டேஷன் நடக்குது அப்படின்றத வச்சு நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எப்படி கண்டுபிடிப்பாங்க? அதாவது இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வச்சிருக்காங்க. என்னன்னா, ஸ்டாச்சு ஆஃப் ராம்சஸ் 2 அப்படின்ற ஒரு ஸ்டாச்சு கிடைக்குது எகிப்துல இருந்து. அந்த ஸ்டாச்சு வந்து பாத்தீங்கன்னா 9 ஃபீட் செடிமெண்ட்டுக்கு கீழே இருக்காமா. அந்த ஸ்டாச்சு மண்ணுக்குள்ள புதைஞ்சு போச்சு, பரீடு. அது 9 ஃபீட் செடிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஸ்டாச்சுக்கு மேல இருந்திருக்கு. அப்போ இன்னொன்னு என்ன கண்டுபிடிக்கிறாங்க, இந்த ஸ்டாச்சு வந்து 3000 இயர்ஸ் ஓல்டு அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ 3000 இயர்ஸுக்கு 9 ஃபீட் ஆஃப் செடிமெண்ட் வந்து உருவாகும் அப்படின்னு அவங்க ஒரு அசம்ஷனுக்கு வராங்க இருக்கிற எக்ஸாம்பிளை வச்சுக்கிட்டு. அப்போ அப்படின்னா நம்ம ஏர்த்தோட டோட்டல் செடிமெண்ட்ரி திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் 100 மைல்ஸ் ஆஃப் செடிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்த் ஃபுல்லாக இருக்கு. அப்படின்னா மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்த்தோட ஏஜ் வந்து 176 மில்லியன் இயர்ஸாக இருக்கும். ஆனால் இது ரொம்ப கம்மியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 3ஆல மல்டிப்ளை பண்ணி ஒரு ரஃப்லி 500 மில்லியன் இயர்ஸ் ஓல்டுப்பா எர்த்து அப்படின்னு சொல்லி எஸ்டிமேட் கொடுக்குறாங்க. ஓகேவா? ஸோ இதையுமே பெருசா சயின்டிஃபிக் கம்யூனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கல. ஏன்னா அது எப்படி ஒரு ஒரு அந்த நேரத்துல ராம்சஸ் 2ஓட அந்த பரியல் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா 9 ஃபீட் ஆஃப் செடிமெண்ட் இருக்குன்றத வச்சு எப்படி நீங்க இதே விஷயத்த எல்லாத்துக்கும் பொதுவா காமனா நீங்க வந்து இந்த செடிமெண்ட்ரி நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அப்படின்றதுனால இந்த ஒரு மெத்தடும் பாத்தீங்கன்னா பெருசா யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்கப்படலை. ஓகேவா? அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் தான் வராரு முக்கியமான ஆளுன்ற மாதிரி கார்பன் டேட்டிங் சிஸ்டம்ன்ற ஒன்று இருக்கு. ஸோ எப்போ இன் ஜென்ரல் இது ஒரு ஒரு குட்டி ஸ்டோரி தான். என்ன ஆகுது, நம்ம அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய நைட்ரஜனை அது வந்து N14 சொல்லுவோம். இந்த நைட்ரஜனை ஒரு நியூட்ரான் வந்து ஹிட் ஆகுது, இடிக்குது அப்படின்னா என்ன ஆகும்னா அது வந்து கார்பன் 14 மாறும். ஓகேவா? ஸோ நைட்ரஜன் 14ன்றது ஒரு நியூட்ரான் வந்து ஹிட் பண்ணும்போது கார்பன் 14 மாறும். பிளஸ் சில புரோட்டான்ஸை வந்து பார்த்தீங்கன்னா வெளியில லிபரேட் பண்ணிவிடும். இந்த கார்பன் 14 என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமா அட்மாஸ்பியர்ல இருந்து பிளான்ஸுக்கு போகுது. ஏன்னா பிளான்ஸ் என்ன பண்ணும், கார்பனா மாறுமா, அது அட்மாஸ்பியர்ல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடை அப்சர்வ் பண்ணும்போது இது கார்பனா
ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும் அந்த பிளான்ட்ஸ் எல்லாம். இப்போ அந்த பிளான்ட்ஸை வந்து அனிமல்ஸ் சாப்பிடும். இப்போ அனிமல்ஸ் சாப்பிடும்போது அந்த கார்பன் 14 வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸ்லயும் இருக்கு, அனிமல்ஸ்லயும் இருக்கு. கரெக்டா? இப்போ இந்த அனிமல் ஓவர் டைம் என்ன ஆகும்? டீகே ஆகுமா? இறந்து போயிடும். இல்லை மரத்தை வெட்டி போடுறோம், அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டீகே ஆகும். இப்போ இது டீகே ஆகுறதுனால என்ன ஆகுது? புதுசா அந்த அனிமலுக்குள்ள அதுல அந்த வெட்டின மரத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் 14 இருக்க போறது இல்ல. டீகே ஆகும்போது என்ன ஆகுது? அந்த கார்பன் 14 வந்து பார்த்தீங்கன்னா அகைன் நைட்ரஜன் 14 ஆகும். பீட்டா டீகேவும் பார்த்தீங்கன்னா நடக்குது. பீட்டா பார்ட்டிகல்ஸை வெளியில லிபரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. அப்போ என்ன பண்றாங்க? இது வந்து கன்வெர்ட் ஆகுது. என்னவா கன்வெர்ட் ஆகுது? C12 கன்வெர்ட் ஆகுது. C14ன்றது பார்த்தீங்கன்னா C12 மாறுது. இப்போ இந்த ப்ராசஸ்ல வந்து பார்த்தீங்க இந்த அதாவது இந்த C14ஓட அளவு எவ்வளோ இருக்கு அட்மாஸ்பியர்லயும் இல்ல ஒரு பார்ட்டிகல்லையும் அப்படின்றத வச்சு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அனிமலோட இல்ல ஒரு ஃபாசிலோட ஏஜ் வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஃபாசில் உங்களுக்கு கிடைக்குதுன்னு வச்சுப்போம். அந்த ஃபாசில்ல எவ்வளோ C14 வந்து பேலன்ஸ் இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எத்தனை வருஷத்துல இந்த 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 C14 வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வெளியில வந்து ரிலீஸ் ஆகிருக்கும் டு தி அட்மாஸ்பியர் ஆஸ் N14. இந்த ரெண்டு விஷயம் தெரிஞ்சதுன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபாசிலோட ஏஜை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு இந்த C14ன்றதோட ஹாஃப் லைஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இப்போ C14ஓட ஹாஃப் லைஃப் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு பார்ட்டிகல் இருக்கு 5730 இயர்ஸ்க்கு அப்புறம் இதுல வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஃப் 1 kg C14 இருக்குன்னு வச்சுப்போம். 5730 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த 1 kg C14 வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் கேஜியாக குறைஞ்சிரும். எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம்? 5730 இயர்ஸ்க்கு அப்புறம். அடுத்த 5730 இயர்ஸ்க்கு அப்புறம் என்ன ஆகும்? 1/4 கிலோவாக குறைஞ்சிரும். அடுத்து 1/8 குறைஞ்சிரும். அடுத்து ஒவ்வொன்று 5730 இயர்ஸ்க்கு அப்புறம். அதாவது கார்பன் 14ஓட அளவு 5730 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் பாதியா குறையும். அப்படின்னா அடுத்த 5000 வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டா ஜீரோ ஆயிடாது. 1/2 கிலோல பாதி எவ்வளோ? 1/4 கிலோ. 1/4 கிலோல பாதி எவ்வளோ? 125 கிராம்ஸ். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவா? ஸோ இப்போ இங்க மெயினா எப்படி ஒரு ஒரு ஃபாசிலோட ஏஜை வந்து டிட்டர்மைன் பண்றாங்கன்னா எவ்வளோ C14 வந்து பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கு, அவ்வளோதான். இப்போ நிறைய C14 ரிமைனிங் இருந்துச்சுன்னா நம்ம நம்ம எடுத்துக்கிற சாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா யங்கான சாம்பிள். இதுவே கம்மியான C14 தான் பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா நம்ம எடுத்துக்கிற சாம்பிள் ரொம்ப பழைய சாம்பிள் அப்படின்றது அர்த்தம். ஸோ இதை வச்சு எப்படி ஃபாசில்ஸோட ஏஜ் எல்லாம் அவங்க வந்து நிர்ணயிக்கிறாங்களோ அப்போ இருக்கிறதுலே பழைய ஃபாசில் எது அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஏர்த் வந்து அப்போ அந்த டைம்ல இருந்து ஃபாசில் ஆயிருக்குன்னா அந்த டைம்லயும் ஏர்த் இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ அவ்வளோ பழைய ஏர்த்தோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க நமக்கு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா கார்பன் 14ஓட ஹாஃப் லைஃப் என்ன? 5730 இயர்ஸ் அப்படின்றது தான் கார்பன் 14ஓட ஹாஃப் லைஃப். ஓகேவா? இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து சில ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸை வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய ராக்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா யுரேனியம் மெட்டல் வந்து இருக்கு. இந்த யுரேனியம் என்ன ஆகும்? கொஞ்சம் கொஞ்சமா டீகே ஆகி ஓவர் டைம் லெட்டா மாறும். அப்போ இது 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 இதுலயும் பாத்தீங்கன்னா சில விஷயம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா ஒன்ஸ் 1/67th பார்ட் ஆஃப் யுரேனியம் இஸ் சேஞ்ச்டு இன்டு லெட் இன் 100 மில்லியன் இயர்ஸ். அதாவது இப்போ உங்ககிட்ட 67 கிலோ யுரேனியம் இருக்குன்னா 100 மில்லியன் இயர்ஸுக்கு அப்புறம் அதுல 1 கிலோ மட்டும் பாத்தீங்கன்னா லெட்டா மாறி இருக்கும். அப்போ மீதி 66 கிலோ யுரேனியமும் 1 கிலோ வந்து பாத்தீங்கன்னா லெட்டும் வந்து இருக்கும். ஸோ இதுதான் 1/60th பார்ட் ஆஃப் யுரேனியம் இஸ் சேஞ்ச்டு இன்டு லெட் இன் 100 மில்லியன் இயர்ஸ். அப்போ நம்ம கிட்ட இருக்கக்கூடிய சாம்பிள்ல எவ்வளவு யுரேனியம் இருக்குன்றத வச்சு அந்த சாம்பிளோட ஏஜும் வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். இந்த மாதிரியான மெத்தட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஏர்த்தோட ஏஜை வந்து பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? இதுல மோஸ்ட் ரிலையபிளா இருக்கிறது இந்த ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ஸ் மெத்தடும் அதுக்கப்புறம் நம்மளோட கார்பன் டேட்டிங் மெத்தடும். ஸோ கார்பன் டேட்டிங்ல முக்கியமான பாயிண்ட் என்னது? C14ன்றது எவ்வளவு அளவு மீதி இருக்கு அப்படின்றத வச்சு நம்ம வந்து கார்பன் டேட்டிங் வச்சு நம்ம எவ்வளோ ஏஜ் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்தந்த ப்ராசஸ்னால நம்ம
ஒரு ஒரு சப்ஸ்டன்ஸோட ஏஜை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஒரு சப்ஸ்டன்ஸ் எர்த்தும் ஒரு பொருள் தான். எர்த்தோட ஏஜையும் நம்ம வந்து இப்படி தான் கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா? கிளியரா? இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? ஓகே. சரி, கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எல்லாரும் ஆன்சர் பண்ணணும். ஓகேவா? எல்லாரும் ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. தப்பா சொன்னா கூட பரவாயில்ல. ஆன்சர் ட்ரை பண்ணுங்க. ஏதோ ஒரு ஆன்சர் வரட்டும். ட்ரை பண்ணலாம். வெரி குட். வெரி குட். எல்லாருமே ட்ரை பண்ணலாமா? எல்லாருமே. குட் குட் ஆன்சர். எது வந்து நாட் அ பார்ட் ஆஃப் காண்டோட கேஷியஸ் ஹைப்போதசிஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னது? பிரைமோடியல் மேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா மோஷன்லெஸ்ஸாக இருக்கு. டெம்பரேச்சர் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் டு அப்சல்யூட் ஜீரோவா இருக்கு அப்படின்னு சொல்லி காண்ட் சொல்லியிருக்காரா? சரி. ஹீட் வாஸ் ஜென்ரேட்டட் த்ரூ ஃப்ரிக்ஷன் பார்ட் காஸ்ட் பை பார்ட்டிகல் கொலிஷன். ஓகே. அடுத்து நெபியூலா இனிஷியலி கன்சிஸ்ட் ஆஃப் ஹாட் கேஸ் மேட்டர் அப்படின்றாங்க. அடுத்து ரொட்டேட்டரி மோஷன் வந்து ரேண்டம் பார்ட்டிகல் மூவ்மெண்ட்னால நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இதுக்கு கரெக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சி. குட் ட்ரை எல்லாருமே. என்னன்னா இவர் என்ன சொல்றாரு? நெபியூலான்றது என்னது? அவர் சொல்ற இந்த பிரைமோடியல் மேட்டர் தான். பிரைமோடியல் மேட்டர் தான் அவர் நெபியூலாவும் சொல்லியிருப்பாரு. இந்த நெபியூலா வந்து இனிஷியலியே ரொம்ப ஹாட்டா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த கொஸ்டின்ல சொல்லிருக்காங்க. இது வந்து தப்பு. ஓகேவா? இவர் என்ன சொல்றாரு? பிரைமோடியல் மேட்டர் ரொம்ப கோல்டு டெம்பரேச்சர் 0 கெல்வின்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு அப்படின்றத சொல்றாரு. ரைட்டா? சரி, அடுத்து லாப்லாஸோட நெபுலர் ஹைப்போதசிஸ். இதுல காஸ்ட் டவுட் ஆன் ஃபார்மேஷன் ஆஃப் சோலார் சிஸ்டம் ஆன் ஆஸ் ப்ரொபோஸ்ட். என்னது எது வந்து நம்ம லாப்லாஸோட முக்கியமான லிமிடேஷன்? லிமிடேஷன்னா என்னது? கிரிட்டிசிசம். எல்லாருமே ட்ரை பண்ணலாமா? வெரி குட். இங்க செப்பரேட்டரா என்ன ரிங் ஃபார்மேஷன் ஆச்சுன்றது பாத்தீங்கன்னா லாப்லாஸ் சொல்லவே இல்லை. ஓகேவா? ஸோ இங்க இருந்தெல்லாம் டீப் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. இது இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்லாம் ஆன்சர் பண்ண முடியலன்னு பயப்பட வேணாம். ரொம்ப பேசிக்கா லாப்லாஸ் நெபுலர் ஹைப்போதசிஸ் யார் கொடுத்தது அப்படின்ற மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும். நீங்க அதை நல்லா மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். அது அங்க இருந்து ஆன்சர் கண்டிப்பா பண்ணிடலாம். சரி. ஓஷன் சலினிட்டியை பேஸ் பண்ணி எப்படி வந்து ஓஷன் எர்த்தோட ஏஜ் வந்து கண்டுபிடிக்க முடியும்?
வெரி குட். வெரி குட். ஸோ ஓஷனோட டோட்டல் சால்ட் அது எவ்வளோ ஆட் ஆகுது ஆனுவல் ரேட் ஆஃப் salinity பேஸ் பண்ணி, ஓஷனோட salinity கான்செப்ட் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஏஜ் ஆஃப் ஓஷன்ஸ் இல்லை ஏஜ் ஆஃப் எர்த் வந்து கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? சரி, அடுத்து நோவா ஹைப்போதசிஸ் எது வந்து கரெக்டான சிஸ்டம், கரெக்டான ஸ்டேட்மெண்ட்? வெரி குட். ஸோ சூப்பர் நோவா எக்ஸ்ப்ளோஷன் வந்து அந்த பிரிமிட்டிவ் சன்னுக்கு பக்கத்துல நடந்தனால அந்த டஸ்ட் சன்னை வந்து சுத்தி சுத்தி வந்து ஒரு பிளானட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆச்சு. ஓகேவா? வெரி குட். ஃபைனல் கொஸ்டின். ஹாஃப் லைஃப் ஆஃப் கார்பன் 14 என்னது? வெரி குட். 5730. சூப்பர். ஸோ அவ்வளோதான். எண்ட் ஆஃப் டுடேஸ் கிளாஸ். நம்ம வந்து பிசிக்கல் ஜியாகிரபியில் இருக்கக்கூடிய ஒரு சாப்டர் ஜியோமார்ஃபாலஜியை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பப்போ டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட்டு அப்போ நமக்கு இன்னும் இஃப் டைம் பர்மிட்ஸ் டெஸ்ட்டுக்கான டிஸ்கஷன் அது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம வேற ஏதாவது டாபிக்லேருந்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்கனாலோ இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் எப்படி எப்படிலாம் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கோ நம்ம மற்ற டாபிக்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம், மற்ற கிளாஸஸ்லாம் பார்த்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நமக்கு சாட்டர்டே இருக்கும். சாட்டர்டேல நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இந்த ஏரியாலேருந்து நம்ம லாஸ்ட் டைம் நடந்த பிஜிடிஆர்பி போர்ஷன்ல இருந்து ஜியோமார்ஃபாலஜிலேருந்து எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்றத நம்ம அடுத்த கிளாஸ்ல வந்து பார்க்கலாம். சாட்டர்டே இதே சேம் 7 to 8:30 PM. மேக் யுவர் செல்ஃப் அவைலபிள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலோ, இது வரைக்கும் பார்த்த 7 கிளாஸ்ல ஏதாவது ஒரு கான்செப்டை நான் திருப்பி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா பெட்டரா இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுனாலோ ப்ளீஸ் லெட் மீ நோ. வாட்ஸ்அப்பில், அதாவது என்னோட நம்பர் நோட் பண்ணிக்கோங்க, 908097979208. ஸோ இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணலாம். ஓகேவா? ஏதாவது ஒரு டாபிக் சொல்லணும் அப்படின்னாலும், ஏதாவது டவுட் இருக்கு, இதை திருப்பி எடுத்தா பெட்டரா இருக்கும், அந்த மாதிரி எது இருந்துச்சுனாலும் ப்ளீஸ் லெட் மீ நோ. ஓகேவா? வேற ஏதாவது டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கா? இன்னைக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? யாராவது டவுட்ஸ் கேட்டிங்கன்னா ஐ வில் பி மோர் ஹாப்பி. ஆல்சோ இன்னைக்கு ஐ ஸ்டார்டட் ரிசீவிங் கம்பைலேஷன் ஒர்க்ஸ். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி எல்லாருமே கம்பைலேஷன் ஒர்க் கொஞ்சம் டைம் கிடைக்கும் போதெல்லாம் பண்ணுங்க. வாரத்தில் 3 கிளாஸ் தான் இருக்கு. அப்பப்போ கம்பைலேஷன் ஒர்க் பண்ணி வைங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஏதாவது டவுட்ஸ் இருக்கா? எதுவும் டவுட்ஸ் இல்லையா? ஓகே, சரி. see you on Saturday. Take care. Good night.